வணக்கம் நண்பர்களே. பீஷ்மரால் அழிக்கப்பட்ட அம்பையின் அழகிய காதல் பெண் பாவம் இன்று மட்டுமல்ல என்றுமே பெரும் பாவமாகத்தான் கருதப்படுகிறது. காசி அரசனான பீமதேவனுக்கு 3 மகள்கள் இருந்தனர். அவர்கள் அம்பை, அம்பிகை, அம்பாலிகை ஆகிய மூவரும் தான். மூவருமே பெண்கள் என்பதால் மூவரையும் முப்பெரும் தேவியர் அம்சமாகவே கருதினார் அரசர். முதல் பெண்ணான அம்பையை துர்கா தேவியைப் போல தைரியம், வீரம் அனைத்திலும் நிகரற்ற பெண்மணியாக வளர்த்தார் அரசர். இரண்டாவது மகளான் அம்பிகையை அந்த திருமகளின் அம்சமாகவே நினைத்து அதன்படியே வளர்த்தார். மூன்றாவது பெண்ணான அம்பாலிகையை கலைமகளான சரஸ்வதியாகவே நினைத்து வளர்த்து வந்தார். 3 பெண்களும் வளர்ந்து பருவ வயதை அடைந்தனர். இந்த சூழ்நிலையில் அம்பைக்கும் சால்வ நாட்டு மன்னனான சால்வனுக்கும் காதல் ஏற்படுகிறது. நெடுநாட்கள் இருவரும் பார்த்து கொள்ளாமலே ஒருவர் மீது ஒருவர் காதல் வயப்பட்டிருந்தனர். தங்களுடைய பிரஜைகள் மற்றவர்களின் பெருமையை பேச கேட்டு அதன் மூலமாகவே இருவரும் காதலை உருவாக்கிக் கொண்டனர். ஒருவரை ஒருவர் நேரில் பார்த்து கொள்ளாவிட்டாலும் சால்வ அரசன் அடிக்கடி அம்பைக்கு தூது அனுப்புவான். மேலும் பல பரிசுப் பொருட்களையும் அனுப்பி வைப்பான். அந்த பரிசுப் பொருட்கள் அனைத்தையும் மிக மகிழ்ச்சியோடு வாங்கிக் கொள்ளும் அம்பை அதை பத்திரமாக பாதுகாத்து வந்தாள். திருமண வயதில் இருக்கும் தன் பெண்களுக்கு அந்த கால வழக்கப்படி காசி மன்னன் சுயம்வரம் ஏற்பாடு செய்கிறார். அதை மிக பெரும் விழாவாக ஏற்பாடு செய்திருந்த அவர் பல நாட்டு மன்னர்களுக்கும் அழைப்பு விடுகிறார். சால்வ நாட்டு அரசருக்கும் அழைப்பு வருகிறது. அனைத்து நாட்டு அரசர்களுக்கும் அழைப்பு அனுப்பப்பட்டது. ஆனால் மிகப்பெரிய நாடு, படைபலம் அதிகமாக இருக்கக்கூடிய நாடு என்ற பெயர் பெற்று இருந்த அஸ்தினாபுரத்துக்கு மட்டும் அழைப்பு இல்லை. அதற்கு காரணம் சத்யவதியின் புதல்வன் விசித்திர வீரியன், பெரும் குடிகாரன் மற்றும் நோயாளி. விசித்திர வீரியனுக்கு தன் பெண்ணை கொடுக்க காசி அரசர் விரும்பவில்லை. அதனால்தான் அசஸ்தினாபுரத்துக்கு அழைப்பு அனுப்பாமல் தவிர்த்தார் அவர். இதனால் ராஜமாதாவான சத்யவதிக்கு அதீத கோபம் ஏற்பட்டது. ஒரு பக்கம் காசிராஜன் தன்னுடைய மகள்களுக்கு சுயம்வர ஏற்பாடு மிகச் சிறப்பாக செய்து கொண்டிருந்தார். அந்த 3 பெண்களும் தங்களை மிக அழகாக அலங்காரம் செய்து கொண்டிருந்தார்கள். சுயம்வர தினத்தன்று அந்த மண்டபமே பல நாட்டு அரசர்களாலும் இளவரசர்களாலும் நிரம்பியிருந்தது. அந்த இடத்திலேயே பேரழகியாக இருந்தது அம்பைதான். அவள் மனமெங்கும் காதல் வியாபித்து இருந்தது. தன்னுடைய காதலனான சால்வ நாட்டு அரசனை கைப்பிடிக்கப் போகும் மகிழ்ச்சி அவள் உடல் எங்கும் வியாபித்து இருந்தது. மற்ற இருவரும் யார் தங்களுக்கு மணவாளனாக வரப்போகிறாரோ என்ற ஆவலும் படபடப்பும் கொண்டிருந்தனர். முதல் நாளே வந்திருந்த சால்வன் தன்னுடைய காதலியான அம்பைக்கு தாழம்பூ மடலை பரிசாக அனுப்பியிருந்தார். அந்த தாழை மடலை மாலையாக தொடுத்து அதை கையில் வைத்திருந்தாள் அம்பை. இந்த மாலையை சால்வ நாட்டு அரசன் சால்வனுடைய கழுத்தில் போட ஆவலோடு காத்து கொண்டிருந்தாள் அவள். காசி மன்னனின் சுயம்வரம் பற்றி அறிந்திருந்த சத்யவதிக்கு தங்களுக்கு அழைப்பு இல்லாத கடும் கோபம் ஒரு புறம். மறுபுறம் தன் மகனான விசித்திர வீரியனுக்கு ஏற்ற பெண் வேறு எங்கும் இல்லை என்பது வேறு அவளுக்கு பெரும் கவலையாக இருந்தது. தன் குலம் தழைக்க வேண்டுமெனில் காசியின் இளவரசிகளை தன் மகன் விசித்திர வீரியனுக்கு மணம் முடிக்க வேண்டும் என்று எண்ணியவள் பீஷ்மரை தேடிச் சென்றாள். பீஷ்மரிடம் உடனே காசிக்குச் சென்று பீமதேவன் நடத்தி கொண்டிருக்கும் சுயம்வரத்தில் கலந்து கொண்டு அவருடைய 3 பெண்களையும் கவர்ந்து வரும்படி ஆணையிட்டாள். ஆனால் பீஷ்மருக்கு இதில் துளியும் விருப்பமில்லை. ஆனால் சத்யவதியின் பேச்சை மீற முடியாமல் பீஷ்மர் தன்னுடன் சில படைவீரர்களை அழைத்துக் கொண்டு காசிக்குச் செல்கிறார். அங்கு சுயம்வர மண்டபத்துக்குள் அதிரடியாக நுழையும் பீஷ்மரை கண்ட பல நாட்டு மன்னர்கள் வழிவிட்டு ஒதுங்கிக் கொள்கின்றனர். ஏனென்றால் பீஷ்மரை எதிர்ப்பது என்பது இயலாத காரியம் என்பது அவர்களுக்கு மிக நன்றாக தெரியும். நேராக காசி அரசனிடம் சென்ற பீஷ்மர், அரசே, உன்னுடைய 3 புதல்விகளையும் நான் என்னுடைய நாடான அஸ்தினாபுரத்துக்கு அழைத்துச் சென்று என் சகோதரன் விசித்திர வீரியனுக்கு திருமணம் செய்ய விரும்புகிறேன் என்றார். மன்னர் பதில் சொல்ல முடியாமல் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே 3 பெண்களையும் பலவந்தமாக இழுத்துச் சென்று தேரில் ஏற்றுகிறார். மற்ற அரசர்கள் ஒதுங்கி நிற்க சால்வ நாட்டு அரசன் மட்டும் பீஷ்மரை எதிர்க்கிறான். ஏனெனில் தன்னுடைய காதலியான அம்பையும் அந்த தேரில் இருப்பதால் பீஷ்மரை தோற்கடித்து சால்வன் எப்படியும் தன் கரம் பிடிப்பான் என்ற எதிர்பார்ப்புடன் காத்திருந்த அம்பை ஏமாற்றமடைந்தாள். சால்வ மன்னனை எளிதாக தோற்கடித்த பீஷ்மர்
தன் ரதத்துடன் அஸ்தினாபுரத்தை நோக்கி கிளம்பிவிட்டார். தன் காதலன் தன் கண் முன்னே தோற்றதும் பீஷ்மர் தங்களை வலுக்கட்டாயமாக அழைத்து வந்ததும் அம்பைக்கு பெரும் அதிர்ச்சியை கொடுத்திருந்தது. அந்த அதிர்ச்சியிலிருந்து அவள் மீள்வதற்குள் அவர்கள் அனைவரும் அஸ்தினாபுரத்தை அடைந்திருந்தனர். தேரை விட்டு கீழே இறங்கி அம்பைதான் சால்வ நாட்டு மன்னனை மனம் முடிக்க விரும்புவதாக சொல்ல பீஷ்மர் அவளை சகல மரியாதையோடு சால்வ நாட்டுக்கு அனுப்பி வைத்தார். நேராக சால்வ நாட்டுக்கு சென்ற அம்பையை, வாருங்கள் அஸ்தினாபுரத்து அரசியே என்று வரவேற்றான் சால்வ மன்னன். அம்பை எவ்வளவோ சொல்லியும் பீஷ்மரிடம் தோற்றுவிட்டேன். இனி உன்னை நான் என் மனைவியாக அடைந்தால் என்னை வென்றவனிடமிருந்து நான் தானம் பெற்றவனாகி விடுவேன். பிறகு எப்படி என் நாட்டு மக்கள் என்னை மதிப்பர்? அதனால் என்னை மன்னித்து நீ உன்னை வெற்றி கொண்ட பீஷ்மரிடமே சென்றுவிடு என்று அம்பையை திருப்பி அனுப்பிவிட்டான் சால்வ மன்னன். மனம் நொந்து போன அம்பை நேராக தன் தந்தை காசிராஜன் இடம் செல்ல, அவரோ சுயம்வரத்தில் இருந்து சென்ற பெண், அவள் கணவனோடுதான் இங்கு வரவேண்டும், தனித்து வரக்கூடாது என்று அவரும் தன் மகளை கைவிட்டு விட்டார். வேறு வழி தெரியாத அம்பை கடும் கோபத்தோடு பீஷ்மரால் அழிக்கப்பட்ட தன்னுடைய வாழ்க்கை பீஷ்மருடனே இணைக்கப்படட்டும் என்று மீண்டும் அஸ்தினாபுரத்தை அடைந்தாள். ராஜமாதா சத்யவதி காசிராஜனின் மகள்கள் மூவரையுமே தன் மகனுக்கு திருமணம் செய்து வைக்க விரும்பினாள். ஆனால் அதை மறுத்த அம்பை தன்னை பீஷ்மர்தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்தினாள். ஆனால் பீஷ்மரோதான் மேற்கொண்ட பிரம்மச்சரிய விரதத்தை காரணம் காட்டி அம்பையை மணமுடிக்க மறுத்துவிட்டார். இதனால் கடும் கோபமடைந்த அம்பை பகவான் பரசுராமரை தேடிச் சென்று பெரும் முயற்சிகள் பின் அவரை தஞ்சமடைந்தாள். தனக்காக பீஷ்மரிடம் சண்டையிட்டு கொல்லும்படி அவரிடம் வேண்டினாள். பகவான் பரசுராமரும் பீஷ்மருடன் சண்டையிட அந்த போர் நீண்டு கொண்டே போனது. இருவரும் பிரம்மாஸ்திரத்தை ஏவ பரமேஸ்வரன் அதை தடுத்து விட்டார். அம்பைக்கு காட்சி அளித்து, அம்பையே, இப்பிறவியில் உன்னால் பீஷ்மனை பழிவாங்க முடியாது. அஸ்தினாபுரத்தின் மேல் பகைமை கொண்ட பாஞ்சாலத்தில் சிகண்டி என்ற பெயருடன் மறு ஜனனம் எடுப்பாய். அப்போது உன் கையால்தான் பீஷ்மனுக்கு மரணம் ஏற்படும். உன்னுடைய காதலை உடைத்து உனக்கு செய்த பாவத்திற்கு விருப்ப மரணத்தை வரமாக பெற்ற பீஷ்மன் உன் கையால் மரணத்தை விரும்பி ஏற்பான் என்று அருள் புரிந்தார் பரமேஸ்வரன் அம்பைக்கு. அதன்படி பாஞ்சாலத்தின் இளவரசியாக சிகண்டி என்ற பெயருடன் மறு ஜனனம் எடுத்தாள் அம்பை. ஆனால் சுகபோக வாழ்க்கையை தவிர்த்து பீஷ்மரை கொல்ல வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காகவே உயிர் தாங்கி நின்றாள். நடந்த மகாபாரத போரில் பீஷ்மரின் சாவுக்கு காரணமான அம்பை தன்னுடைய நோக்கம் நிறைவேறிய திருப்தியில் இந்த மண்ணுலகை விட்டு தானும் நீங்கிவிட்டாள். பெண் பாவம் என்பது மிகவும் கொடியது. ஈடு இணையில்லாத பலமும் திறனும் கொண்ட பீஷ்மருக்கே ஒரு பெண்ணுக்கு செய்த பாவம் அவரின் வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி ஆக வந்தது. பகவான் கிருஷ்ணரின் கூற்றுப்படி அதர்மத்தை தடுக்கும் நெஞ்சுரமும் அவரிடமிருந்தது. யாரையும் வெல்லும் எதையும் தடுக்கும் ஆற்றலும் அவரிடம் இருந்தது. ஆனால் கொடுத்த வாக்கிற்கு கட்டுப்பட்டு தன் குலம் ஒன்றே பெரிது என்று அவர் நினைத்ததால் அற்ப மரணத்தை பரிசாக பெற்றார். மாபெரும் வீரரான அவருடைய மரணம் ஒரு பெண்ணின் கையால் நிகழ்ந்தது என்பதை காலம் உள்ளவரை பேசிக்கொண்டுதான் இருக்கும். கதையை படித்த கேட்ட அனைவருக்கும் நன்றி. கதை பிடித்திருந்தால் நமது சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.